வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸும் அதோட சாஸும் தாங்க. ஃப்ரைட் ரைஸ் இந்த பேரை கேட்டாலே நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை சாப்பிட ஹோட்டலுக்கு போகணுமேனு யோசிக்கிறீங்களா? ஹோட்டலுக்கு போக வேண்டியது இல்லைங்க, நாமவே வீட்டில் ஃப்ரைட் ரைஸும் சாஸும் செய்யலாம். மோரோவர் நம்ம வீட்டில் செய்கிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் இதில் இல்லை. ஸோ வாங்க இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். முட்டைக்கோசு, கொடமிளகா, கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, ஒன்று டால்டா இல்லைனா பட்டர். அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க. ஹாப்பிமா பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தக்காளி, புளி, வத்தல், சீனி. ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு பட்டர் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுங்க. அது வேகும்போது கொஞ்சோண்டி ஹாப்பிமா பொடி வேணால் சேர்த்துக்கலாங்க. காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ஏற்கனவே வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வேணும்னா அந்த ஹாப்பிமா பொடியை மறுபடியும் சேர்த்துக்கலாம். சாதமும் நல்லா ஒன்றா சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் சூடான சுவையான ஃப்ரைட் ரைஸ் தயார். நெக்ஸ்ட்டு சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதோட தோலை எடுத்துருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச தக்காளி, புளி, வத்தல், ஜீனி எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கும் தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க, அதில் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சப்போஸ் இதில் நீங்கள் வினிகர் சேர்த்திங்கன்னா இந்த சாஸ் வந்து கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். வினிகர் சேர்க்கலைன்னா இந்த சாஸை உடனே யூஸ் பண்ணுறதாங்க நல்லது. அவ்வளோதாங்க, கடைகளில் உள்ள டேஸ்ட்டோட நம்ம வீட்லேயே செஞ்ச சாஸும் தயார். இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஃப்ரைட் ரைஸோட சர்வ் பண்ணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை உடனே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்து சும்மா அசத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் நம்ம சேனலில் ஏற்கனவே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதை இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஃபர்மேஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.